ரொம்ப வெயிட் போடுதே உடம்பு அப்படின்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி டயட்டை கண்ட்ரோல் பண்ணி வெயிட்டை குறைக்கிறதுக்குள்ள ஜிம்முக்கு போய் இல்லை யோகா பண்ணி இதெல்லாம் பண்ணி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே வேலையில சரியா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு பாஸ் கொஸ்டின் பண்ணுவாரு. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸால சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. சரி, சிகரெட் பிடிக்கிறத விடுறதுக்கு என்னென்னவோ பயிற்சிகள் எல்லாம் எடுத்து அதை விட்டு முடிக்கிறதுக்குள்ள பையன் வந்து அப்பா எனக்கு கணக்கு சொல்லி கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்க எனக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண. சரின்னு பையனுக்கு நேரத்தை செலவு பண்ணி அவனை படிக்க வைக்க முயற்சி பண்ணி ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறதுக்குள்ள மனைவி வந்து இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு தரமாவது என்ன ஒரு நாளாவது சினிமா கழிச்சுட்டு போனீங்களா, என் கூட கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து பேசுனீங்களா, இந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற மன அமைப்புடையவர்கள். அந்த மாதிரி சில பேரை பார்த்திருக்கேன். இன்னும் சில பேர் வாழ்க்கைனா இப்படிதான்பா, எதுவுமே வேண்டாம்ப்பா, விடப்பா, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேலைக்கு போறதில்ல, எங்கேயும் போறதில்ல, காலையில எந்திரிச்சதும் காஃபியே கைத்துக்கட்டில படுத்தபடியே தான். நிஜத்திலிருந்து நிஜத்தை நேர்கொள்ள முடியாமல் உங்களை தப்பிக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எதை உபயோகப்படுத்தினாலும் அது பொழுதுபோக்கு தான். பொழுதுபோக்குங்கிறது சினிமாவோ அல்லது டிவியோ மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வாழ்க்கையின் நிஜத்தை நேர்கொள்ள முடியாமல் உங்களை விடுபடுத்திக் கொள்வதற்காக எதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் அது பொழுதுபோக்கு தான். பொழுதை போக்குவது பொழுதுபோக்கு.